இன்றைக்கி வந்து வீட்லேயே ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸை வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 60 to 70% பாயில் ஆனால் போதும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 4 ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ண கார்லிக்கும் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மித்த வெஜிடபிள்ஸை வந்து நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால அதை மட்டும் பாயில் பண்ணிக்கிட்டேன். இதோட செஸ்வான் சாஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் ஆட் பண்ணி பெப்பர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஹர்ப்ஸும் ஆரிகானாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஆற வச்ச ரைஸை வந்து இதோட ஆட் பண்ணி ஸ்லோவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாவும் வெந்து வந்துருச்சு. நான் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ணுறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது.